இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ 7th ஸ்டாண்டர்டோடைய மகாபாரத் கதா புக்ல இருக்கக்கூடிய 4th லெசன் அம்பா और பீஷ்ம பத்தி பார்க்க போறோம். இதுல அம்பாவை பத்தியும் பீஷ்மரை பத்தியும் பார்க்க போறோம். அவர்னா மற்றும்னு அர்த்தம். அண்ட் ஓகே, सत्यवती के पुत्र चित्रांगद बड़े ही वीर परंतु स्वेच्छाचारी थे. சத்தியவதியோடைய புத்திரங்கிறது பையன். சத்தியவதியோடைய பையங்க ரெண்டு பேரு. அதுல ஒருத்தன் சித்ராங்கத்துங்கிறவன் பெரிய பையன் படேஹி வீர். படேனா ரொம்பவே ஜாஸ்தியா, பிக்னு அர்த்தம். வீர்னா வீரமானவனா இருக்கிறான். பரந்து மீன்ஸ் ஆனால், பட் ஸ்வேச்சாச்சாரி மீன்ஸ் தனிச்சையா செயல்படக்கூடியது. அவன் மத்தவங்க சொல்றதை கேட்காம தனிச்சையா செயல்படக்கூடியவனாவும் இருக்கிறான். ஏக் பார் கிசி கந்தர்வ கே சாத் யுத்த ஹுவா. ஏக் பார்னா முறை, ஒரு முறை அப்படின்னு அர்த்தம், ஒரு தடவை. கிசினா ஏதோ ஒரு கந்தர்வரோட கே சாத்னா கந்தர்வர் கூட யுத்த ஹுவா. யுத்தனா யுத்தம். யுத்த ஹுவா அதாவது யுத்தம் நடக்குது. உஸ்மே வக் மாரே கயே. உஸ்மேனா அதுல, வக்னா அவன் மாரே கயே. மாரேனா இறந்து போறது. மாரே கயே அப்படின்னு இறந்து போயிடுறான். உன்கே கோயி புத்திர நாத்தா. உன்கேனா அவனுக்கு, கோயினா இனி, எந்த விதமான புத்திரன பையனுமே, நாத்தா நா இஸ் த நெகட்டிவ் வேர்ட், சோ இல்லை அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு எந்த புதல்வர்களுமே இல்ல. इसलिए उनके छोटे भाई विचित्र वीर्य हस्तिनापुर की राज गद्दी पर बैठे. इसलिए அதனால உன்கேனா அவங்களுடைய சோட்டே பாயி. சோட்டேனா ஸ்மால், சின்ன அப்படின்னு அர்த்தம். பாயினா பிரதர், அதாவது தம்பி. சோட்டே பாயிங்கிறது தம்பி, அவங்களோட தம்பி. விசித்திர வீரிய ரெண்டாவது பையன். சோ விசித்திர வீரியனுக்கு ஹஸ்தினாபுரத்துடைய அந்த ராஜ்யத்தோட பேரு ஹஸ்தினாபுரத்துடைய ராஜ்கத்திங்கிறது அரியணைன்னு அர்த்தம். அதாவது சேர், அந்த ராஜாவோட சேர். ராஜ் கத்தி பர் பைட்டேனா உட்கார்றது. அவனை ராஜாவா ஆக்கிடுறாங்க. விசித்திர வீரியக்கு ஆயு உஸ் சமய பகுத் சோட்டி தீ. விசித்திர வீரியருடைய ஆயுனா ஏஜ், அவனோட ஏஜ் அப்போதைக்கு. சமயனா டைம். சமயனா அந்த டைம்ல. பகுத்னா ரொம்பவே ஜாஸ்தியாவே. சோட்டினா ஸ்மால். சோட்டின்னு ரொம்பவே கம்மியான வயசாதான் அவனுக்கு இருந்துச்சு. इस कारण उनके बालिग होने तक राजकाज भीष्म को ही संभालना पड़ा. அதாவது ராஜ காரியங்கள் எல்லாமே பீஷ்மருக்கு கிட்டதான் சம்பால்னா ஒப்படைக்கிறது, ஹேண்டில் பண்றது, அவங்க கிட்டதான் ஒப்படைக்கப்பட்டு இருந்துச்சு. ஜப் விசித்திர வீரிய விவாகே யோகிய ஹுவா. ஜப்னா வென், எப்ப விசித்திர வீரியருக்கு விவாகம் கல்யாணம் பண்றதுக்கான யோகினா கரெக்டான அந்த யோகியம் வருதோ, தோ பீஷ்மக்கோ உன்கே விவாகி சிந்தா ஹுயி. தோனா அப்பொழுது பீஷ்மருக்கு உன்கேனா அவனுடைய விவாகனா கல்யாணம், அவனோட கல்யாணத்தை பத்தின சிந்தனா கவலை. சிந்தா ஹுயி அவனுக்கு கவலை வந்தது. உன்கே खबर लगी कि काशीराज की कन्याओं का स्वयं पर होने वाला है. उनकेना அவருக்கு கபர்னா நியூஸ், அதை பத்தின ஒரு நியூஸ் லகினா கிடைக்குது, ஒரு நியூஸ் கிடைக்குது. என்ன அப்படின்னா, காசிராஜ்ங்கிற ஒரு அரசருடைய கன்யாவும்னா அவங்களுடைய இந்த பொண்ணுங்களுக்கு சுயம்பர்ங்கிறது இந்த சுயம்பரம் சொல்லுவாங்க. அது ஹோனேவாலா கோயிங் டு ஹேப்பன், இனிமேதான் நடக்க போகுது அப்படிங்கறத இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. யக் ஜான்கர்னா யக்னா இத, ஜான்கர்னா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பீஷ்மர் படே குஷ் ஹுவா. படேனா ரொம்பவே ஜாஸ்தியா, பிக், ரொம்பவே குஷ் ஹுவா. குஷ்னா ஹாப்பி, ரொம்பவே சந்தோஷமா ஆகிடுறாரு. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் स्वयंवरத்துல सम्मिलित होने के लिए काशी रवाना हो गया. सम्मिलितனா பிரசன்ட் ஆகுது, இன்க்ளூட் ஆகுது, அதுல போய் சேர்ந்துக்கிறதுக்கு வேண்டி. ஹோனே கேலியனா அதுல கலந்துக்கிறதுக்காக. காஷி நகரம் சொல்லலையா, காஷி நகரத்துக்கு ரவானா ஹோகி. ரவானா சேர்றது, அங்க புறப்படுறது. ரவானா ஹோகி அங்க புறப்பட்டு இங்க சேர்ந்துடுறாரு. நெக்ஸ்ட், देश विदेश के अनेक राजकुमार उस स्वयंवर में भाग लेने के लिए आए थे. தேஷ்னா கண்ட்ரி, அவங்களோட இந்த சொந்த கண்ட்ரி. விதேஷ்னா ஃபாரின் கண்ட்ரி, வெளிநாடுகள்ல இருந்தும். அநேக் ராஜாவும், அநேக்னா நிறைய, ஜாஸ்தியான ராஜாவோட கிங்ஸ். ராஜ்குமார்னா அந்த பிரின்சஸ், நிறைய பிரின்சஸ் எல்லாருமே அந்த சுயம்பரத்துக்கு பாக்னா பாட்டு கலந்துக்கிறது, ஒரு பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுவாங்க. பாக் லேனே அப்படின்னா அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வேண்டி ஆயன கேம் வந்திருக்காங்க. ராஜபுத்திரியோं को पाने के लिए
ஆப்பஸ் மே படி ஸ்பர்தா தி. ராஜ்புத்திரியோட ராஜகுமாரிகள் அப்படின்னு அர்த்தம். அந்த பிரின்சஸ் வந்துட்டு இப்போ பானேனா கெட் அவங்கள கைப்பற்றுறதுக்கு வேண்டி ஆப்பஸ்மேனா தங்களுக்குள்ளேயே படி ஸ்பர்தாத்தி படினா ரொம்ப பெரிய ஸ்பர்தானா காம்படிஷன் ஸ்பர்தாத்தி அப்படின்னா காம்படிஷன் அவங்களுக்குள்ளேயே நிறைய காம்படிஷன் இருந்துச்சு. சத்ரியோமே பீஷ்ம கி பிரதிஜ்ஞா கே பிரதிஷ்டா அத்விதீய தீ. சத்திரியோட இந்த போர் வீரர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாரும் சத்திரியர்கள் சொல்றோம். சத்திரியோமே பீஷ்மரை பத்தி பிரதிஜ்ஞானா அவங்களுடைய அந்த உறுதிமொழி அவங்க எடுத்த அந்த உறுதிமொழி பத்தியும் பிரதிஷ்டானா அதை பத்தின அந்த கர்வமான விஷயம் வந்து அத்விதீய ரொம்ப யூனிக் ரொம்ப தனித்துவமானது. அது வந்து ரொம்பவே வேற மாதிரி டிஃப்ரெண்டானதா இருக்குது. உன்கே மகான் தியாக பீஷ்ம பிரதிஜ்ஞா கா ஹால் சப் ஜான்தே தே. அது ரொம்ப வித்தியாசமா இருக்க காரணத்தினால உன்கேனா அவருடைய மகான்னா கிரேட் சிறந்த தியாகம்னா தியாகம் அவரோட சிறந்த தியாகம் வந்து அவர்னா அந்த மற்றும் பீஷ்மருடைய அந்த அந்த பிளஜ் உறுதிமொழி உடைய ஹால்னா கண்டிஷன் அதோட நிலைமை கூட வந்து சப் ஜான்தே சப்னா ஆல் எல்லாருமே வந்து ஜான்தேனா தெரிஞ்சிருந்தாங்க. எல்லாருக்குமே அதை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருந்தது. इसलिए जब वह स्वयं पर मंडप में प्रविष्ट हुए तो राजकुमारों ने सोचा कि वह सिर्फ स्वयंवर देखने के लिए आए होंगे. इसलिएனா அதனால ஜப்னா வென் எப்ப வந்து வக் ஸ்வயம்பர் மண்டர்மே வக்னா அவர் வந்து ஸ்வயம்பர் மண்டர்மே ஸ்வயம்பரம் நடக்கக்கூடிய மண்டபம்னா மண்டபத்துக்குள்ள பிரவிஷ்ட என்டர் உள்ள வர்றது பிரவிஷ்ட ஹுயே அவர் எப்ப என்டர் ஆகுறாரோ அப்ப வந்து ராஜகுமாரர்கள் என்ன நினைக்கிறாங்க சோச்சா திங்க் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கி வக் சிர்ஃப்னா ஒன்லி வெறும் ஸ்வயம்பர் தேக்னே கேலியே ஸ்வயம்பரத்தை தேக்னே தேக்னேனா பாக்குறதுக்காக மட்டும்தான் ஆயே ஹோகே ஆயேனா வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே நினைச்சுக்கிறாங்க. परंतु जब स्वयंवर में सम्मिलित होने वाले में भीष्म ने भी अपना नाम दिया. परंतु बट आना जबना वेन எப்ப வந்து स्वयंवरத்துல सम्मिलित होने वालों सम्मिलितனா பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்களோட பேர்ல பீஷ்மர் வந்து அவரும் கூட அப்படின்னா தன்னுடைய நாம்னா பேர் தன்னோட பேரை வந்து தியானா கொடுத்தாரோ அந்நிய குமாரோங்கோ நிராசோனா படா தோட அப்பொழுது அந்நியனா அதர் மத்த இருக்கக்கூடிய குமாரன் அந்த ராஜகுமாரர்களுக்கு எல்லாமே நிராசோனா படா நிராஷ்னா அந்த ஏமாற்றம் சொல்லுவாங்க அவங்களுடைய டிசப்பாயின்மெண்ட் நிராசோனா படா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஏமாற்றமா இருந்துச்சு. ஏன்னா அவர் பெரிய வீரர் இல்லையா அதனால இவங்களுக்கு எல்லாம் ஏமாற்றமா இருந்தது. உன்கோ கியா பத்தாத்தா உன்கோனா அவங்களுக்கு கியானா வாட் என்ன பத்தாத்தானா தெரியும் அவங்களுக்கு என்ன தெரிய போகுது கி எது என்ன அப்படின்னா திருஷ்டவித் பீஷ்ம அப்னேலியே நகி திருத்வித்ங்கிறது அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி திருத்வித் பீஷ்ம அந்த திருத்விதா இருக்கக்கூடிய அந்த பீஷ்மர் வந்து அப்னேலியே நகி அப்னேனா தனக்கு அப்னேலியே நகி தனக்காக இல்ல நகி இஸ் த நெகட்டிவ் தனக்காக இல்ல வர்ண் अपने बाई के लिए स्वयंवर में सम्मिलित हुए हैं. வர்ணனா பட் ஆனா அப்படின்னா தன்னுடைய பாயினா பிரதர் தன்னுடைய பிரதருக்கு வேண்டி ஸ்வயம்பரத்துல சம்மீலித்து ஹுயே சம்மீலிசம்ல பார்ட்டிசிபேட் பண்றாருங்கிறது யாருக்குமே தெரியல. நெக்ஸ்ட் சபாமே கல்பலி மச் கயி சபாமே சபைன்னு சொல்லுவோம் இல்லையா அங்க இருக்க அந்த சபையில வந்து கல்பலி மச்கை கல்பலிங்கிறது அந்த பேனிக்னு சொல்லுவோம் இல்லையா பயம் அந்த பயம் வந்து மச்கை ஸ்ப்ரெட் ஆகுது ரொம்பவே பயந்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க பீஷ்மரை பார்த்து. चारों ओर से भीष्म पर फप्तियां कसी जाने लगी. चारों ओरों चारना फोर्னு அர்த்தம் चारों ஓர்னா சைடு அதாவது 4 பக்கத்துல இருந்தோம் பீஷ்மரை பத்தி ஃபப்தியானா இந்த கருத்துக்கள் சொல்லுவாங்க சில அவங்கள பத்தின ஒரு கமெண்ட் சொல்றது ஃபப்தியா கசி ஜானே லகி அவங்கள பத்தின அந்த கருத்துக்களை வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே என்ன பேசுறாங்க அப்படின்னா மானானா அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். மானாக்கி என்ன ஒத்துக்கணும் அப்படின்னா பாரத் வம்சி பீஷ்ம படே புத்திமான் அவர் வித்வான் ஹை. பாரத வம்சத்துல வந்த பீஷ்மர் வந்து படே புத்திமான் அவர் வித்வான் ஹை. படேனா பெரிய புத்திமானா புத்திசாலியும் கூட அவர்னா மற்றும் அண்டு
சாரி வித்வான் ஹை. வித்வானா எல்லா எல்லா கலைகளிலுமே வித்வானா இருக்கக்கூடியவராகவும் இருக்கிற புத்திமானும் கூட பிளஸ் ஒன்னு வாரியரும் கூட அப்படிங்கறத சொல்றாங்க. ஸ்வயம்வர் சே இங்கே கியா மத்லப். ஸ்வயம்வர் சே ஸ்வயம்வரத்துல இங்கே இவருக்கு கியா மத்லப். மத்லப்னா மீனிங் அர்த்தம். ஆனா இந்த இடத்துல கியா மத்லப்னா என்ன, அவருக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேக்குறாங்க. இன்கே பிரன் கா கியா ஹுவா. இன்கேன அவருடைய பிரன்னா சபதம் சொல்லுவோம் இல்லையா, அவருடைய அந்த சபதத்துக்கு கியா ஹுவா. கியானா என்ன, கியா ஹுவா அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஹுவானா ஹேப்பன், என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஜீவன் பர் பிரம்மச்சாரி ரஹ்னே கி இன்ஹே இன்ஹோனே ஜோ பிரதிஜ்ஞா கீ தி. ஜீவன் பர், ஜீவன் வாழ்க்கை முழுக்க, பர்னா ஃபுல்னு அர்த்தம், ஜீவனா லைஃப், அதாவது வாழ்க்கை முழுக்க பிரம்மச்சாரியா ரஹ்னேனா வாழ்றதுக்கான இன்ஹோனி இவருடைய ஜோ பிரதிஜ்ஞா பிளட்ஜ், அவருடைய அந்த உறுதிமொழி கீர்த்தி உறுதிமொழி பண்ணியிருக்காரு. கியா வகு ஜூட்டி தி. கியானா வாட், என்ன, வகுனா அது, என்ன அது, ஜூட்டினா பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன அது பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றாங்க எல்லாருமே. इस भांति सब राजकुमारों ने भीष्म की हंसी उड़ाई. इस भांतिனா லைக் தட்னு அர்த்தம். இதே மாதிரியே சப் ராஜகுமாரம், சப்னா ஆல், எல்லா ராஜகுமாரர்களுமே பீஷ்மர கிட்ட ஹன்சி உடாயி. ஹன்சினா லாஃப், சிரிக்கிறது. ஹன்சி உடாயி அப்படின்னா சிரிக்கிறாங்க, அவரை பார்த்து நக்கலா சிரிக்கிறாங்க. யஹாं தக் கி काशीराज की कन्याओं ने भी की तरफ से दृष्टि फेर ली और अवहेलना सी करके आगे की ओर चल दी. யஹான் தக்னா அது வரைக்குமே, தக்னா டில்தட், அது வரைக்குமே, காசிராஜுக்கு கன்யாவும், காசிராஜோடைய கன்யாவும், அதாவது அவங்களுடைய அந்த பொண்ணுங்க எல்லாருமே பீனா ஆல்சோ, அவங்களும் கூட பீஷ்மகி தரஃப், பீஷ்மர் இருக்கக்கூடிய தரஃப்னா சைடு, பீஷ்மரோட சைடு, திருஷ்டினா பார்வைய, அவங்களோட விஷன் பார்வைய ஃபேர்லி திருப்புறது, அவங்களோட பார்வையை திருப்புறாங்க. அவர்னா மற்றும் உன்கி அவஹேல்னா சி கர்கே ஆகே கி ஓர் சல்தி. அவர்னா மற்றும் உன்கினா அவருக்கு அவஹேல்னா மீன்ஸ் புறக்கணிக்கிறது, ரொம்ப அவரை அப்படியே புறக்கணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவஹேல்னா சி புறக்கணிக்கிற மாதிரி, கர்கே ஆகே கி ஓர், ஆகேனா மூவ் ஃபார்வர்ட், மூவ் பண்ணி போறது, முன்னாடி மூவ் பண்ணி போறது. ஆகே கி ஓர்னா சைடு, முன்னாடி இருக்கக்கூடிய சைடு சல்தினா போயிடுறாரு, முன்னாடி போயிடுறாங்க அவங்களுமே. பீஷ்ம இஸ் அவஹேல்னாக்கோ சகுனகி சகே. பீஷ்மர் உஸ் அவஹேல்னா இந்த புறக்கணிப்பை சகுனா சகிச்சுக்கிறது, டாலரேட் பண்ணிக்கிறது. ந இஸ் த நெகட்டிவ் வேர்ட். சோ ந சகேனா அவரால் பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. उन्होंने सभी राजकुमारियों को हराकर तीनों राज कन्याओं को बलपूर्वक रथ पर बैठा लिया. உங்கோன்னா அவரு சபி ராஜகுமார்னா அங்க இருக்கக்கூடிய பிரின்ஸ் எல்லாரையுமே ஹராக்கர்னா தோக்கடிச்சிட்டு, தீனோனா 3 ராஜகன்யாவும், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த ரதத்துல உட்கார வைக்கிறாரு. அவர்னா அண்டு மற்றும் ஹஸ்தினாபுர்கோ சல்தியா, ஹஸ்தினாபுர்கோ சல்னா போறது, ஹஸ்தினாபுரத்துக்கு போறாரு. नेक्स्ट है சௌப் தேஷ் கா ராஜா சாலவ் படா வீர்தா. சௌப் தேசம் சொல்லிட்டு ஒரு ராஜ்யம் இருக்கு, அதோடைய ராஜா, அதோடைய கிங் சாலவ்ங்கிறது அந்த கிங்கோட பேரு. சாலவர் படா வீர்தா, படானா பிக், ரொம்ப பெரிய, வீர்னா வீரரா இருக்கிறாரு, சாலவர்னு சொல்லிட்டுவாங்க. அவங்க ரொம்பவே பெரிய வீரரா இருக்கிறாரு. काशीराज की सबसे बड़ी कन्या अम्बा उस पर अनुरक्त थी. காசிராஜோடைய சப்சேனா எல்லாத்த விட, படினா பெரிய, எல்லாத்த விட பெரிய பொண்ணு, கன்யானா பொண்ணு, அந்த பொண்ணு யாரு, அம்பா உஸ்பர் அனுரக்தி. உஸ்பர்னா அவர் மேல அனுரக்னா ஃபாலோ பண்ற, பின்தொடர், அவருக்கு அந்த பொண்ணுக்கு அவளை பிடிச்சிருக்கு. और उसको मन ही मन अपना पति मान चुकी थी. அவர்னா அண்டு மற்றும் உஸ்கோனா அவரை, மன் ஹி மனா மனசுலயே அப்பனா பத்தினா ஹஸ்பண்ட், அவரோட ஹஸ்பண்டா मान चुकी थी, மான்னா அக்செப்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. सालव ने भीष्म के रथ का पीछा किया और उसको रोकने का प्रयत्न किया. சாலவர் என்ன பண்றாரு, பீஷ்மரை ரத்னா ரதத்தை பீச்சானா ஃபாலோ பண்றது, பீச்சா கியா அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு. அவர்னா அண்டு மற்றும் உஸ்கோ ரோக்னேகா பிரயத்ன கியா. உஸ்கோல அவர்களை ரோக்னேனா தடுக்கிறதுக்கான பிரயத்னா ட்ரை பண்றது, அவங்களை நிறுத்துறதுக்கான பீஷ்மருக்கும் சால்வருக்கும்
பீச்னா நடுவுல, அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வந்து கோர் யுத், கோர்னா ரொம்பவே கோரமானன்னு சொல்லுவாங்க இல்லையா, கோர் யுத்னா யுத்தம், கோர யுத்தம் வந்து சிடுகை, சிடுனா வெடிக்கிறது, சிடுகை அப்படின்னா வெடிக்குது, அவங்க ரெண்டு பேருக்கு நல்ல நல்ல ஒரு போர் வந்து வெடிக்குது. பீஷ்மனே உசே ஹராதியா, பீஷ்மன் என்ன பண்றா, உசேனா அவங்கள, ஹராதியா, ஹரானா தோக்கடிக்குது, ஹராதியா தோக்கடிச்சிடுறாங்க. किंतु काशीराज के कन्याओं की प्रार्थना पर उसे जीवित हो छोड़ दिया. கிந்துனா பட், ஆனா காசிராஜ்க்கு கன்யாவும், காசிராஜோடைய அந்த கன்யாவும் 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பிரார்த்தனா ரெக்வஸ்ட், அவங்களுடைய ரெக்வஸ்ட்னால இப்ப உசேனா அவரை வந்து ஜீவித் ஹோக்கர், ஜீவித்னா உயிரோட, ஜீவித் ஹோக்கர் உயிரோட வந்துட்டு சோடுனா விட்டுறாங்க, அவரை வந்து கொல்லாம உயிரோட விட்டுறாரு பீஷ்மர். பீஷ்ம காசிராஜ்க்கு கன்யாவும் கோ லேக்கர் ஹஸ்தினாபுர் பகுஞ்சே, பீஷ்மர் வந்து காசிராஜ்க்கு கன்யாவும் அந்த காசிராஜோடைய பொண்ணுங்களை வந்து லேக்கர்னா கூப்பிட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு ஹஸ்தினாபுர் ஹஸ்தினாபுரத்துக்கு பகுஞ்சேனா ரீச் ஆகுறது, போய் சேர்றது, அங்க போய் சேர்ந்துடுறாங்க. விசித்திர வீரியர்க்கே विवाह की सारी तैयारी हो जाने के बाद जब कन्याओं को विवाह मंडप में ले जाने का समय आया. விசித்திர வீரியருக்கு வந்து விசித்திர வீரியனோட கல்யாணத்துக்கு, விவாகனா மேரேஜ், அவனோட கல்யாணத்துக்கு சாரினா ஆள், எல்லா தயாரினா ஏற்பாடுகள் அர்த்தம், எல்லா ஏற்பாடுகளும் ஹோஜானேனா முடிஞ்சதுக்கு, பாத்னா ஆஃப்டர், அதுக்கு பிறகு வந்து ஜப்னா வென், எப்போ வந்து கன்யாவும் கோ விவாக் மண்டபமே லே ஜானேகா சமய் ஆயா, எப்ப வந்து கன்யாவும் அந்த பொண்ணுங்களை வந்துட்டு விவாக மண்டபத்துக்கு லே ஜானே கூட்டிட்டு போறதுக்கான சமைன டைம், அந்த டைம் வந்து ஆயா எப்ப வந்துச்சோ, அப்ப வந்து காசிராஜ்க்கு படி பேட்டி, காசிராஜோடைய படினா பெரிய, பேட்டினா பொண்ணு, பெரிய பொண்ணு, யார் அவ, அம்பா வந்துட்டு ஏகாந்தனா தனிமையில, தனியா வந்து பீஷ்மரை வந்துட்டு போலினா சொல்றா, என்ன சொல்றா அப்படின்னா, गंगे मैंने अपने मन में सौब देश के ராஜா சால்வு கோ அப்படின்னா பதி மான் லியா தா. கங்கைனா கங்கை புதல்வன்னு அர்த்தம், அந்த கங்கையோட பையன் அப்படிங்கறத சொல்லி, மைனே அப்பனே மைனே நான் வந்து அப்பனே என்னுடைய மண்ண மனசுல சௌதேஷ்கே ராஜா சௌப தேசத்தோடைய ராஜா வந்து சால்வனை வந்துட்டு கோ அப்படின்னா பத்தினா ஹஸ்பண்ட், தன்னோட ஹஸ்பண்டா வந்து மான்லியா அக்செப்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அத சொல்றா. इसी बीच आप मुझे बलपूर्वक यहाँ ले आए. இசினா இதுக்கு, பீச்னா நடுவுல, இதுக்கு நடுவுல ஆப்னா நீங்க வந்து முஜேனா என்ன, பல்பூர்வம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி, யஹா லே ஆயே, யஹாங்னா ஹியர், இங்க வந்துட்டு லேனா எடுத்துட்டு வந்துட்டீங்க, கூட்டிட்டு வந்துடுவீங்க அப்படிங்கறத சொல்றா. मेरे मन की बात जानने के बाद आप मेरे बारे में अब जो उचित समझे करे. மேரே மன்னா மனசு, என்னோட மனசு, கி பாத்னா அதுல இருக்கக்கூடிய இந்த விஷயத்த, ஜானேனா தெரிஞ்சதுக்கு அப்புறம், பாத்னா ஆஃப்டர், தெரிஞ்சதுக்கு பிறகு, ஆப்னா நீங்க, மேரே பாரேமே என்னை பத்தி, அப் ஜோ உச்சித் சமஜே, அப்படின்னா இப்போ, ஜோ உச்சித்னா ப்ராப்பரானது, கரெக்டானது, முறையானதை, சமஜ்னா புரிஞ்சுக்கோங்க, கரைன்னு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அவ சொல்றா. நெக்ஸ்ட், भीष्म को अम्बा की बात जंची. பீஷ்மருக்கு அம்பாவுடைய பாத்னா அந்த விஷயம் வந்து ஜஞ்சினா புடிச்சுதா இருந்துச்சு, லைக்டு தட். उन्होंने अम्बा को उसकी इच्छा अनुसार उचित प्रबंध के साथ साल्व के पास भेज दिया और अम्बा की दोनों बहनों अंबिका और अंबालिका का विचित्र वीर्य के साथ विवाह कर दिया. உன்ஹோனே அவரு அம்பைய வந்துட்டு உஸ்கி இச்சா அனுசார், உஸ்கினா அவளுடைய இச்சானா ஆசைன்னு அர்த்தம், இச்சா அனுசார் அப்படின்னா அக்கார்டிங் டு ஆசை, அவளோட ஆசைக்கு ஏத்த மாதிரி உச்சித்னா ப்ராப்பரான பிரபந்த ஏற்பாடுகளை செஞ்சு, கரெக்டான ஏற்பாடுகளை செஞ்சு, கேசாத் அந்த ஏற்பாடுகளோட சால்வருக்கு பாஸ்னா அவங்க சால்வர் கிட்ட வந்து பேஜ்னா அனுப்புறது, சால்வ ராஜா கிட்ட அனுப்பி வைக்கிறாரு. அவர்னா அண்டு, மற்றும் அம்பாவுடைய தோனோ பகன்னா சிஸ்டர், ரெண்டு சிஸ்டர்ஸையும், யாரு, அம்பிகா और அம்பிகாவும் சரி அம்பாலிகாவும் சரி, விசித்திர வீரிய கேசாத், விசித்திர வீரியர் கூட விவாக கர்தியா, விவாகனா மேரேஜ், விவாக கர்தியா கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அம்பா अपने मनोनीत वर सौबराज साल्व के पास गई और सारा वृत्ता कह सुनाई. அம்பா அவ வந்துட்டு மனோனித் அவ செலக்ட் பண்ண, அவ நாமினேட் பண்ண வரன் வந்து
சௌபராஜ் சால்வ சௌபராட்டோட ராஜா வந்து சால்வன கிட்ட கே பாஸ் கை பாஸ்னா அவங்க கிட்ட வந்து கைனா போறா அவ மற்றும் சாரா விருத்தா ககுசுனாயி சாரானா எல்லா விருத்தா நடந்ததுன்னு சொல்லல நடந்த எல்லாத்தையுமே ககுசுனாயி அப்படின்னு சொல்றா அவ சொல்லி அவங்கள கேட்க வைக்கிறா உஸ்னே உஸ்னேனா அவர் வந்து கஹானா சொல்ற என்ன சொல்ற அப்படின்னா ராஜன் கூப்பிட்டுட்டு மே ஆப்கோ ஹி அப்பனா பதி மான் சுக்கி ஹை மைன நான் வந்து ஆப்கோனா உங்களதான் அப்பனா தன்னுடைய பத்தினா ஹஸ்பண்டா மான் சுக்கி ஹை மான்னா நான் அக்செப்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றா மேரே அனுரோத் சே பீஷ்மனே முஜே ஆப்கே பாஸ் பேஜா ஹை மேரே என்னுடைய அனுரோத்னா ரெக்வஸ்ட் கோரிக்கை என்னுடைய கோரிக்கைனாலதான் பீஷ்மர் என்ன பண்ணாரு முஜேனா என்ன ஆப்கே பாஸ் ஆப்கேனா உங்ககிட்ட ஆப்கே பாஸ்னா உங்ககிட்ட வந்து பேஜானா அனுப்பி வச்சிருக்கிறாரு அப்படிங்கறத சொல்றா ஆப் முஜே அப்பனி பதி ஸ்வீகார் கர் லே ஆப்னா நீங்க முஜேனா என்ன அப்பனி பத்னி அப்படின்னு உங்களுடைய பத்னினா ஒய்ஃபா வந்து ஸ்வீகார்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா பர் சால்வ்னே மானா பர்னா பட் ஆனா சால்வ வந்து மானா அக்செப்ட் பண்றது நான் இஸ் த நெகட்டிவ் வேர்ட் சோ மானா மீன்ஸ் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க உஸ்னே அம்பாசே உஸ்னே அவரு அம்பா கிட்ட கஹானா சொல்ற என்ன சொல்றாரு அப்படின்னா சாரே ராஜகுமாரோக்கே சாம்னே சாரேனா ஹோல் எல்லா ராஜகுமாரருக்கு சாம்னேனா முன்னாடி எல்லா ராஜகுமாருக்கு முன்னாடியும் பீஷ்மர் வந்து முஜேனா என்ன யுத்தத்துல வந்துட்டு பராஜித்னா தோக்கடிக்கிறது என்ன தோக்கடிச்சிட்டாரு அவர்னா அண்டு மற்றும் தும்கேனா ஒண்ணு பல்பூர்வக் ஹரன் கர்க்கே லேகையே பல்பூர்வக்னா ஃபோர்ஸா ஹரன்னா தோக்கடிச்சு லேகைனா எடுத்துட்டு போயிருக்காரு கூட்டிட்டு போயிருக்கிறாரு இத்தனை படே அப்பமான்கே பாத் இத்தனை இவ்வளவு படே அப்பமான் படேனா பிக் அப்பமான அவமானம் படே அப்பமான்கே பாத் பெரிய அவமானத்துக்கு பிறகு பாத்னா ஆஃப்டர் அதுக்கப்புறம் மைன நானு தும்கேனா ஒண்ணு கைசே ஸ்வீகார் கர் சக்தா ஹை கைசேனா எப்படி ஸ்வீகார் கர் சக்தா ஹை ஸ்வீகார்னா அக்செப்ட் எப்படி நான் வந்து உன்னைய ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கர் சக்தா ஹை எப்படி நான் உன்னைய ஏத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு கேக்குறாரு தும்ஹாரே லியே அப் உச்சித் யஹி ஹை தும்ஹாரே உனக்கு அப்படின்னு அர்த்தம் உனக்கு அப்னா நான் இப்ப உச்சித் யஹி ஹை உச்சித்னா கரெக்டானது ப்ராப்பரானது யஹி ஹை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்க என்ன சொல்றேன் அப்படின்னா கி தும் பீஷ்மகே பாஸ் ஜாவோ தும்னா நீ வந்து பீஷ்மர் கிட்ட வந்து ஜாவோனா போ அவர்னா அண்ட் மற்றும் உன்கி சலா கே முதாபிக் ஹி காம் கரே அவர்னா அண்ட் மற்றும் உன்கினா அவருடைய சலாக்னா அட்வைஸ்